HORN. டே, அவர் ஹார்ன்னு தான்டா எழுதினாரு. ஏதோ ஒரு வண்டி ஹார்ன் அடிச்சிருக்கும் போல் இருக்கு. அந்த சைடு வந்து செட்டு சைடு போகும்போது அந்த ஹாரன் சத்தத்தை கேட்டுட்டு வந்து உனக்கு ஹாரன் சவுண்டு கேட்குதா அப்படின்னு HORN அப்படின்னு எழுதி காட்டுறாரு. இதை போய் இவ்வளோ பெருசாக வந்து சோசியல் மீடியாவில் பேசி இது பண்ணுறீங்களா? உங்களுக்கு நியாயமா இருக்கா? கரெக்டாக இருக்கா? போதுமா கமருதீன் ஃபேன்ஸ்? போதுமா? ஆனால் இந்த HORN அப்படின்னு இவர் எழுதி காட்டிட்டு அதுக்கு பாரு கொடுக்குற ரியாக்ஷனும் இந்த HORN இவர் எழுதி காட்டும் போது இவர் கொடுக்குற ரியாக்ஷனும் இருக்குல்ல, அதுதான் இடிக்குது. அங்கே தான் இடிக்குது. ஒரே ஒரு வேர்டை இவர் விட்டுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலை. சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் எழுதியிருக்காங்க. அது என்னன்னா ஒய் அப்படின்ற வேர்டை விட்டுட்டாரு. அதை சொல்ல மொழி ஒய் எழுதி காட்ட மொழியும் பாரு வந்துங்கிறது ஏய் அடைச்சி அப்படின்னு அடிச்சிட்டாங்க. அப்படின்னு என்னன்னா HORNY. அதுக்கு அர்த்தம் என்ன? சும்மா கூகுளில் அடிச்சு பார்ப்போமா? ஏன்னா நீங்கள் எல்லாரும் இப்போ வீடியோ பார்த்துட்டுனால கூகுளில் அடிச்சு பார்க்க முடியாது. அதனால் நானே அடிச்சு பார்த்து சொல்கிறேன். HORNY மீனிங்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் ஃபீலிங் அண்ட் ஹவுசிங் செக்ஸுவல் எக்ஸைட்மெண்ட்டா? இதை நான் எப்படி சொல்றது? இப்போ கம்ரு, நீங்க அதை மீன் பண்ணல தானே? வேணாம் கம்ரு. அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க? ஒரு பவுண்டரி போட்டு பார்க்குறாங்க கம்ரு. அந்த பவுண்டரியை நீங்க தாண்டினீங்கன்னா உங்களுக்கு ஆப்பு உறுதி கம்ரு. தெளிவாக பவுண்டரி போட்டிருக்காங்க கம்ரு. நீங்க பார்த்து நடந்துக்கணும் கம்ரு. இருந்தாலும் கம்ரு, எப்படான்னு வெயிட் பண்ற? நீ எப்படான்னு வெயிட் பண்ற? அதுவும் என்ன தைரியம் இருந்தா எங்க அக்காட்ட கொந்தளிச்சிருவான் வெளியே, கொந்தளிச்சு. இவ ஒரு சைடு இப்படி பண்ணிட்டு இருக்காரா? இன்னைக்கு காலையில இப்போ வாட்டர் மெலன் ஸ்டார் சபரி, விக்கல்ஸ் விக்ரம் இவங்கெல்லாம் வந்து அரோராட்டா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு திருக்குறள் சொல்லுங்க. துப்பாருக்கு துப்பாய துப்பாய தூமழைன்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. உடனே இவர் வந்து டாக்டர் வாட்டர் மெலன் ஸ்டார்ல வந்து என்ன சொல்றாரு? ஏய் எச்சி டிராப்லெட்ஸ் விழுகும்பா, இன்ஃபெக்ஷன் ஆகும்பா, நீங்க துப்பாருக்கு துப்பாயன் பண்ணும்போது டிராப்லெட்ஸ் வரும்பா அப்படின்னு செமையா ஸ்கோர் பண்ணிட்டாரு. இந்த ஆளுக்காடா பிக் பாஸ் தெரியாதுன்னு சொன்னீங்க? இந்த ஆள் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாரா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? எப்படா இந்த ஆள் மடக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மேடம் வந்து ஒரே ஒரு வார்த்தை கேட்டு போயிடுச்சு. நான் உனக்கு உம்மா கொடுத்தனே, அப்பெல்லாம் உனக்கு டிராப்லெட்ஸ் ஒட்டாதா அப்படின்னு. நெஞ்சே வெடிச்சு போச்சு. அரோரா சின்க்ளேயருடைய ரசிகர்களுக்கு நெஞ்சே வெடிச்சு போச்சு. என்னத்த சொல்றாங்க அப்படின்னு மண்டையை சொல்லி யோசிக்கும் போது, இந்த இடத்துல உம்மா கொடுத்தனே உனக்கு, இந்த இடத்துல அந்த இடத்துல டிராப்லெட்ஸ் ஒட்டாதா? ஒரே வாட்டர் மெலனை வந்து பல பேர் தர்பீஸ்களை பல பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்களே, அப்போ உனக்கு வாட்டர் மெலன் இது ஒட்டாதா? டிராப்லெட்ஸ் ஒட்டாதா? எச்சி பரவாதா? என்னடா மடக்கிட்டாங்க நம்மள, என்னன்னு பண்றேன்னு தெரியலையடா. இவர் இன்னைக்கு காலையில வாட்டர் மெலன் ஸ்டார் அவர் வாயால வந்து பல விஷயங்களையும் உளறி இருக்காரு மக்களே. இப்போ லைவ்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் தான் அப்படின்றத உளறி இருக்காரு. என்னடான்றீங்களா? ஆமாங்க, உளறி இருக்காரு. இல்லவே இல்லை, இது ஸ்கிரிப்ட் இல்லை, இது ஸ்கிரிப்ட் இல்லை, இது ஸ்கிரிப்ட் இல்லை, இது ஸ்கிரிப்ட் இல்லைன்னு டெய்லி இந்த ஆள் வந்து கேமரா முன்னாடி சொல்லிட்டு இருக்க பார்த்தா தான் நமக்கு ஒரு டவுட் வருது. டெய்லி இந்த ஆளை கூப்பிட்டு எதுவும் பண்ண சொல்றாங்களோன்னு. சாப்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லை, நாங்கள் வந்து ஒவ்வொரு நாள் உள்ள கஷ்டப்படுறோம், ஒவ்வொரு நாள் அப்படி வேதனைப்படுறோம், இது கண்டிப்பா ஸ்கிரிப்டே கிடையாது, 100 இல்லை 200% ஸ்கிரிப்டே கிடையாது அப்படின்னு இந்த ஆள் இப்படி சொல்லதாண்டா நமக்கு வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்டா பார்க்க தோணுது. இவர் இதை பண்ணிட்டு இருக்கோம். பின்னாடி வந்து கமருதீன் அண்ட் வினோத் அவங்களுக்கு வந்து இவரை சொரியுறது அப்படின்றது ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? இவர் ஒரு விஷயத்தை வந்து வீடியோ பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம், பின்னாடி வந்து அப்படி எட்டி பார்க்கறது, அப்படி பார்க்கறது. இதை வந்து திருப்பி போய் வினோத் இவர்கிட்ட வந்து பிரவீன் ராஜ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவதுப்பா
அதாவது இது வந்துப்பா அது சரியில்லைப்பா சுத்தமாக. என்னன்னா இவர் காலையில் வந்து பார்வுட் இருந்து கற்றுக்கிட்ட விஷயம், ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் யார்ட்டையாவது பண்ணால் நம்மளை வந்து கேமரா பார்க்கும், நம்மளை வந்து இது பண்ணும். இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, அந்த பனியன் மேட்ரு நீ கேட்கவே இல்லைப்பா, அந்த அந்த பனியன் மேட்ரை வந்து நீ நான் இதெல்லாம் என்னப்பா மேனஸுது, இப்படி தொடச்சி இப்படி போடுறது என்னப்பா மேனஸுது, அது வந்து இதாகாதுப்பா, என்னப்பா அது அப்படின்னு சொன்னதவே சொல்லாதையா, எங்களுக்கு பார்க்கறதுக்கு வெறுப்பாகுதியா, ஏன் இப்படி பண்ணுற, வேற கண்டென்ட் இருக்கிறத வச்சுக்கிட்டு தானே அவர்னா வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறாரு. அவர்கிட்ட அவ்வளோதான் இருக்கு, அவ்வளோதான் பேச முடியும், அவ்வளோதான் பண்ணுறாரு. என்னங்க போங்க. ஒரு சைடு பார்த்தா இந்த மேடம் முடியல, வியானாவால் முடியல, தெரிஞ்சோ தெரியாமையும் அந்த கிச்சனை வந்து அவங்க கண்ட்ரோலில் கொடுத்துட்டாங்க. ஐயோ அந்த மேடம் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்கே, ஏன் இதை பண்ணீங்க, ஏன் இதை தெரியாமல் பண்ணீங்க, ஏன் அப்படி பண்ணீங்க, ஏன் இதை புரியாமல் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க. பிரவீனுக்கும் வியானாக்கு ஒரு சொல்கிறேன், நேற்று பிரவீன் வந்து சொல்லி கேட்டிருக்காரு, ஏப்பா ரொம்ப வந்து ஒரு மாதிரி கொஞ்சி பேசுகிறாங்களே அந்த இடத்துல, இங்கே வந்து சண்டை போட மூன்று தெளிவாக பேசுகிறாங்களே, எப்படி தெரியல சார், எங்களுக்கும் அதுக்கான பதில் இல்லை சார், நீங்கள் தான் சார் சொல்லணும், உள்ளே இருக்கவங்க தான் சார் பேசணும். பாரு ஒரு சைடு ஒரு கண்டென்ட் கொடுக்குது, இவர் ஒரு சைடு ஒரு கண்டென்ட் கொடுக்குறாரு, கானா வினோத்தும் கமருதீன் இவர் பின்னாடியே அலைகிறாங்க, வாட்டர் மேலன் பின்னாடியே, வியானா ஒரு சைடு ட்ரை பண்ணுது. இவங்கெல்லாம் வந்து அதே கண்டென்ட் திருப்பி நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறோம், ஜாலியாக இருக்கோம், எங்களை யாரும் அடிக்க முடியாது, எங்களை யாரும் துரத்த முடியாது, எங்களுக்குள் இருக்கும் அன்பை யாரும் முறிக்க முடியாது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இவங்க கொடுக்குறாங்க. இதையும் பார்த்து நமக்கு சலிச்சு போச்சு. புதுசாக இந்த வாரம் வைல்டு கார்டு வர்றதுக்கு முன்னாடியாவது புதுசாக ஏதாவது பண்ணுங்களேன்டா. முதலாக ஒரு கப்பிள்ஸ் போகிறாங்க, பிரஜின் அண்ட் சாந்திரா, உள்ளே போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இவங்க வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக உள்ளே போகக்கூடிய அந்த நபர்கள் அனைவருமே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸான்னு கேட்டால் ஒரு வகையில் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக தான் உள்ளே போகிறாங்க. ஆனால் வரலாற்றில் முதன்முறையாக உள்ளே போகக்கூடிய அத்தனை கண்டஸ்டன்ஸுக்கும் ஒவ்வொரு ப்ரோமோ வச்சுருக்காங்க. இவங்க எல்லாருமே உள்ளே இருக்கவங்கள குறை சொல்கிறாங்கன்றதுல இருக்கு. நான் பாருங்க போய் உள்ள நான் பாருங்க என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ. ஒரு விஷயம் உறுதி, இந்த உள்ள வைல்டு கார்டு போய் மட்டும் இது பிக்கப் ஆகலைனா மக்களே, இந்த கேம் பிக்கப் ஆகலைனா இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ. சரி, கமிங் பேக் டு பாயிண்ட். இவர் என்ன எழுதி காட்டினாருன்னு யாருக்காவது தெரியுமா? HORN, ஹாரன் 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 ஹாரன். ஏய் அதுவா? ஏய் கம் ஹாரன்